Vivaha, the Chennai Silks. காவல் பணியாளர்கள் காவல் அதிகாரிகளின் பணியிடை நீக்கத்தை மறுபரிசீலனை செய்து ரத்து செய்ய டிஜிபி அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நீண்டகால பணியிடை நீக்கத்தில் உள்ள காவலர்கள் மீண்டும் பணியில் சேர்க்க தமிழக காவல்துறை உத்தரவு பிறப்பித்து சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்கிறது. இந்த பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய காலக்கெடுவும் விதித்திருக்கிறது. கடந்த ஆண்டு இறுதி வரை 202 காவல் அதிகாரிகள் உட்பட 439 காவல் பணியாளர்கள் பணியிடை நீக்கத்தில் இருக்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய காவல் அதிகாரிகளுக்கு டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். அந்த சுற்றறிக்கையில் இது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ண. காயத்ரி வணக்கம். காவல் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய இடைநீக்கத்தை மறுபரிசீலனை செய்து ரத்து செய்ய வேண்டும் என டிஜிபி காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையை பார்க்கும்போது தமிழகத்தில் டிசம்பர் 25 அந்த அடிப்படையில் 222 காவல் அதிகாரிகள் உட்பட 439 காவல் பணியாளர்கள் இடைநீக்கத்தில் இருப்பதாகவும் அதில் 200க்கும் அதிகமானோர் சில ஆண்டுகளாகவே அந்த இடைநீக்க பனிஷ்மெண்டில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இடைநீக்கம் செய்யப்படக்கூடிய காவல் பணியாளர்களுக்கு எந்த விதமான பணியும் வழங்கப்படாத நிலையிலும் கூட ஊதியம் மாதந்தோறும் வழங்க வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதையும் டிஜிபி வெங்கட்ராமன் சுட்டிக்காட்டி அந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். எனவே இடைநீக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளையும் மறுபரிசீலனை செய்து சூழலுக்கு ஏற்ப அவற்றை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை துறை சார்ந்த காவல் அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை டிஜிபியின் மூலமாக தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. இடைநீக்கம் ரத்து செய்யப்படக்கூடிய காவலர்களுக்கு அவரவர் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் வரை உணர்வுபூர்வமற்ற பதவிகளில் மட்டுமே அவர்களை நியமிக்க வேண்டும் எனவும் காவல் பணியாளர்களுடைய இடைநீக்கத்தை ரத்து செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய 13ஆம் தேதிக்குள்ளாக அந்தந்த துறை சார்ந்த காவல் உயர் அதிகாரிகள் தங்களுக்கு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் 439 காவல் பணியாளர்கள் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையதாக கருதி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இடைநீக்கத்தில் இருந்த போதும் கூட அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த நடவடிக்கையை தவிர்க்கக்கூடிய வகையிலும் தேர்தல் நேரத்தில் காவல் பணியாளர்களை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் சார்ந்த இடைநீக்கத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்து அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் டிஜிபி வெங்கட்ராமன் இந்த சுற்றறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.